கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாலிப ஐக்கிய சங்கத்தின் சார்பில் இந்த ஆண்டுக்கான அறிக்கையை அவங்க முன்னாடி சமர்ப்பிக்க வந்திருக்கேன். த யூத் ஃபெலோஷிப்ஸ் ஆனுவல் ரிப்போர்ட் ஃபார் த இயர் 2019-2020. CSI St. Michael's Churchோட யூத் ஃபெலோஷிப் ஹஸ் ஆல்வேஸ் பின் an integral part of the church. அதாவது சர்ச் உள்ளே நடக்கிற சேவைகளும் சரி, சர்ச்சுக்கு வெளியே நடக்கிற சேவைகளும் சரி, ஃபெலோஷிப்புக்கு முக்கியமான பங்கு எப்பவுமே உண்டு. சண்டே கிளாஸில் பைபிளை தியரியை படிச்சுட்டு அந்த தியரி நாலேஜை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுற ஏரியா தான் யூத் ஃபெலோஷிப். யூத் ஃபெலோஷிப்போட மெம்பர்ஸ் அவங்களோட டைம், டேலண்ட், ட்ரெஷர், அதாவது அவங்களோட நேரம், தாளந்து, பணம் எஃபெக்டிவாக ஆண்டவருக்காக பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க. யூத் ஃபெலோஷிப்போட ஸ்ட்ரக்சரை பார்த்திங்கன்னா, சர்ச் மெம்பர்ஸ் எலெக்ட் பண்ண 3 பேர் கமிட்டி ரெப்ரசென்ட் பண்ணிட்டுருக்காங்க. யூத் செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் கன்வீனர் ஃபெலோஷிப்பை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவாக இருக்கிற நம்ம சர்ச்சோட ஃபெலோஷிப் மெம்பர்ஸ். ஸோ இந்த ஃபெலோஷிப்போட ஸ்ட்ரென்த்தை பார்த்திங்கன்னா 2018 40-45 பேர் இருந்தாங்க. 2019 50-55 பேர். அதுக்கப்புறம் 2020 35-45 மெம்பர்ஸ் செயல்பட்டு இருக்காங்க. ஃபெலோஷிப்பில் ரெகுலராக நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா, காட்டேஜ் ப்ரேயர் எல்லாம் 3ஆம் வாரம் நடைபெறும். யூத் ஈவினிங் சர்வீஸ் 3ஆம் வாரம். ஃபெலோஷிப் ப்ரேயர் எல்லா சாட்டர்டே ஈவினிங் 7:15 நடைபெறும். இப்போது ஆன்லைனில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. பைபிள் குவிஸ் எல்லா மாதமும் நடைபெறும். ஃபெலோஷிப் மீட்டிங் அண்ட் டிஸ்கஷன் எல்லா வாரம் நடைபெறுது. மற்றும் மிஷன் ஓரியன்ட் ஆக்டிவிட்டீஸிலும் ஃபெலோஷிப்புக்கு பங்குண்டு. யூத் ஃபெலோஷிப்போட ஆனுவல் கேலண்டரை இப்போ நம்ம பார்ப்போம். 17th April 2019 யூத் ஃபெலோஷிப் லென்ட் கன்வென்ஷனுக்காக சாங் செஷன் லீட் பண்ணாங்க. 20th April 2019 பிளட் அண்ட் டென்டல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணோம். அதில் பிளட் கேம்பில் 53 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 40 பேர் பிளட் டொனேட் பண்ணியிருந்தாங்க. 13 பேர் குவாலிஃபை ஆகலை. இதில் விமன் மெம்பர்ஸ் தான் மெஜாரிட்டி. நீங்கள் மினிமம் 12.5 grams per deciliter ஹீமோக்ளோபின் லெவல் மெயின்டைன் பண்ணணும். நிறைய அயன் கண்டென்ட் ஃபுட் எடுத்துக்கோங்க. டென்டல் கேம்பில் மொத்தம் 49 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு 11,340 ரூபாய் ஃபெலோஷிப் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 24th April 2019 VBSக்கு 19,500 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணோம். 5th May 2019 ஃபெய்த் ஃபெஸ்டிவலுக்கு நிறைய ஸ்டால்ஸ் போட்டோம். 13,200 rupees சர்ச்சுக்கு சப்மிட் பண்ணோம். 8th June 2019 யூத் ரேலி லைட் ஆடிட்டோரியமில் நடந்துச்சு. கலிலியாவுக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிற தீமில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஃபெலோஷிப் மெம்பர்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. 9th June 2019 பென்டகாஸ்ட் சண்டே அன்னைக்கு சர்ச் டெக்கரேஷனுக்கு ஃபெலோஷிப் சப்போர்ட் பண்ணாங்க. an optimized budget of 4,860 rupeesக்குள்ள டெக்கரேஷன் கண்டெயின் பண்ணியிருந்தோம். 23rd June 2019 அன்னைக்கு 1 day யூத் retreat நம்ம சர்ச்சில் அன்மாஸ்க் அப்படிங்கிற தீமில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தோம். 60 வாலிபர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே நாள் ஈவினிங்கில் த ஜேர்னி ஆஃப் யூத் அப்படிங்கிற மினி கான்சர்ட் ஆர்கனைஸ் பண்ணோம். வாலிப பிள்ளைகளோட ஓன் கம்போசிஷன் பாடல்களை ஷோகேஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஈவெண்ட்டோட ஓவரால் எக்ஸ்பென்ஸ் 47,424 rupees செலவாச்சு. இதில் 17,424 rupees யூத் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. இந்த கான்செப்ட் பற்றி ஒரு சின்ன கிளிப்பை பார்ப்போம். July 14 மிஷன் ஃபெஸ்டிவலில் ஸ்டால்ஸ் மூலம் 17,270 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 21st July பைபிள் சண்டேக்கு சாங் செஷன் லீட் பண்ணோம். 28th July 2019 CSI லவ்விங் ஷெப்பர்ட் சர்ச்சில் காம்படிஷன் நடந்தது. அதில் சிங்கிங், இன்ஸ்ட்ருமெண்டல், ஸ்கிட்டில் ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கோம். 8th September 2019 ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதில் யூத் ஃபெலோஷிப் மற்றும் சபை மக்களோட ஆதரவில் பிரியாணி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். ஸ்டால்ஸ் அண்ட் பிரியாணி அரேஞ்ச்மெண்ட்ஸ் மூலயமா 1,38,260 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 29th September 2019 ஆனுவல் டேயில் சர்ச் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக ஃபெலோஷிப் சப்போர்ட் பண்ணாங்க. 2nd October 2019 CSI ரீடிமர்ஸ் சர்ச்சில் நடந்த காம்படிஷனில் சிங்கிங், இன்ஸ்ட்ருமெண்டல், ஃபோட்டோகிராஃபி, பைபிள் குவிஸ், டம்ஷார்ட்ஸில் ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்கோம். ஓவரால் ட்ராஃபி மற்றும் கேஷ் ப்ரைஸ் ஆஃப் ₹10,000
வின் பண்ணியிருக்கோம். அந்த கேஷ் ப்ரைஸை சர்ச்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 6th October 2019 சீனியர் சிட்டிசன் சண்டே நடந்துச்சு. அன்றைக்கி யூத் ஃபெலோஷிப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம். 20th October 2019 NMS சண்டே அன்றைக்கி நம்ம ஃபெலோஷிப்லேருந்து சாங் செஷன் லீட் பண்ணாங்க. 1st December 2019 அன்றைக்கி கிட்ஸ் கேரலுக்கு சண்டே கிளாஸோட இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதுக்கு கொலாபரேட் பண்ணோம். 8th December 2019 ஃபெலோஷிப் கேரலில் சாங் ப்ரெசென்ட் பண்ணோம். 4th December to 13th December நடந்த கேரல் ரவுண்ட்ஸில் ஃபெலோஷிப்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். 14th December 2019 CSI பாய்ஸ் போர்டிங் ஹோம் நகரிக்கு விசிட் பண்ணோம். அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஃபெலோஷிப் வந்து சாங்ஸ், ஸ்கிட், ஸ்டோரி ப்ரெசென்ட் பண்ணாங்க. ரெவரண்ட் ஈனோஸ் ஐயா மெசேஜ் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் ட்ரெஸ் கிஃப்ட் பண்ணோம். there was an overall expense of 30,100. அதில் 22,600 rupees ஃபெலோஷிப் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 15th December 2019 கிஃப்டிங் சண்டே அன்னைக்கு 6,875 rupees மதிப்புக்கு 55 பெட்ஷீட்ஸ் வீதியில் இருக்கிற மக்களுக்கு கிஃப்ட் பண்ணோம். 15th December ஃபெலோஷிப் கேதரிங் நடந்துச்சு. கேம்ஸ், சாங்ஸ் மற்றும் எண்டிங்கில் பாஸ்டர் ரெவரண்ட் சாக்லின் ஜோதி அம்மா மெசேஜ் கொடுத்தாங்க. 24th December கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் யூத் ஃபெலோஷிப் அரேஞ்ச் பண்ணாங்க. 19th January 2020 பொங்கல் செலிப்ரேஷன்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபெலோஷிப் மூலமாக பண்ணோம். 26th January 2020 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு CAA அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஐ ஓப்பனர் மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். 16th February 2020 அகூர் சர்ச்சுக்காக ஃபண்ட் ரேசிங் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அதில் யூத் ஃபெலோஷிப் 25,020 rupees சேகரித்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. 22nd February 2020 எக்ஸாம் கைடன்ஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம். இதில் 10th, 11th, 12th ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டாக்டர் P. Emmanuel Premchand அவர்கள் ஸ்பெஷல் மெசேஜ் கொடுத்தாங்க. பாஸ்டர்ஸோட க்ளோசிங் ப்ரேயருக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் வழங்கப்பட்டது. இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக 6,467 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். 23rd February 2020 லென்ஸ் சர்வீஸில் ஃபெலோஷிப் சாங் செஷன் லீட் பண்ணாங்க. 1st March 2020 கன்ஃபர்மேஷன் சர்வீஸ் நடந்தது. பிஷப்போட வில்லேஜ் மினிஸ்ட்ரி ப்ரோக்ராமுக்கு 6,250 ரூபாய் மதிப்புள்ள 50 பெட்ஷீட்ஸ் யூத் ஃபெலோஷிப் மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ணோம். COVID-19 கொரோனா வைரஸ் 2020 மார்ச் 3ஆம் வாரம் கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்னால நேஷன் வைட் லாக்டவுன் போடப்பட்டிருந்தது. இந்த கொரோனா வைரஸோட தாக்கத்துக்கு நிகரான ஒரு பயமும் தாக்கமும் நடுத்தர மக்களுக்கும், கீழ் நடுத்தர மக்களுக்கும், முக்கியமாக தினசரி கூலி வாங்குகிற மக்களுக்கும் அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு பயம் இருந்தது. இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு யூத் ஃபெலோஷிப்புக்கு ஒரு தரிசனம் இருந்தது. அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் ஃபீட் த நீடுங்கிற ஒரு பேனரில் இந்த சேவை பணியை நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ இந்த சேவை பணி மூலயமா 1,650 குடும்பங்களுக்கு அத்தியாவசியமான மளிகை பொருள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 55 ஏரியா கவர் பண்ணியிருக்கோம். 5 அம்மா உணவங்களுக்கு 20 நாளுக்கு இலவசமாக சாப்பாடு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். 17,000 பேருக்கும் மேலே இந்த பீரியடில் இலவசமாக சாப்பிட்ருக்காங்க. அத்திப்பேட்டில் இருக்கிற குடிசை மாற்று வாரியத்தில் 71 நாளுக்கு 3 வேளை சாப்பாடு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு. இந்த சேவைக்காக 300க்கும் மேற்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், NGO சப்போர்ட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் இந்த சேவை கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இந்த சேவையை சப்போர்ட் பண்ண நீங்கள் விரும்பினாலோ இல்லை இந்த சேவை மூலிமா நீங்கள் சப்போர்ட் பெற விரும்பினாலோ யூத் ஃபெலோஷிப் இருக்கிற மெம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் யூத் ஃபெலோஷிப்? ரிஃப்ரெஷ் 2020. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற இந்த கூடுகையோட முக்கியமான நோக்கம் வந்து பிற சபைகளுக்குள்ளே இருக்கிற யூத் ஃபெலோஷிப்ஸோட பாண்டிங்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. இந்த கொரோனா அவுட் பிரேக்னால மற்ற சர்ச்சஸோட யூத்தை எப்படி கேதர் பண்ணுறதுன்னு யோசித்தோம். ரிஃப்ரெஷ் 2020 மூலமாக ஆன்லைனில் கேதர் பண்ணி வர்ச்சுவல் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். 30க்கும் மேற்பட்ட வாலிப பிள்ளைகள் இந்த ஈவெண்ட்டுக்காக இரவும் பகலும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. இந்த புது முயற்சிக்காக உங்கள் ஜபங்கள் முக்கியமாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் யூத் ஃபெலோஷிப்பில் யங் யூத்தை பிரிட்ஜ் பண்ணி கொலாபரேட் பண்ணுறதுக்கான பிளான்ஸும் போயிட்டுருக்கு. அது கூடயே சேர்ந்து அவுட்ரீச் மினிஸ்ட்ரீஸ்க்கான பிளானும் போயிட்டுருக்கு. இந்த ஃபெலோஷிப்போட யூனிட்டிக்காக முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் சப்போர்ட் பண்ண நம்மளோட முன்னாள் பாஸ்டர் ரெவரண்ட் ஈனோஸ் ஐயா அவருக்கும் பாஸ்டர் ரெவரண்ட் சாக்லின் ஜோதி அம்மாவுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். 24/7 எல்லா விதமான ஃபெலோஷிப் டிஸ்கஷன்ஸ்க்கும் அவங்க அவைலபிளாக இருந்தாங்க. சின்சியர் தேங்க்ஸ் ஃப்ரம் அஸ் டு யூ. அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்ச்சுக்கு புதுசாக வந்திருக்கிற நமது ஆயர் பாஸ்டர் ரெவரண்ட் சாம் ராஜ்குமார் ஐயாவுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வந்த புதுசுலேயே இப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லும்போது உடனே அப்ரூவ் பண்ணி பட்ஜெட் அலோகேட் பண்ணி ஃபெலோஷிப் மெம்பர்ஸை க்ளோஸாக ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. கமிட்டி மெம்பர்ஸ், ஃபெலோஷிப் மெம்பர்ஸ், செக்ரட்டரி, ட்ரெஷரர் மற்றும் அனைத்து சபை மக்களுக்கும் வாலிப ஐக்கிய சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
தேங்க்யூ.